வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு மோசடி குற்றவாளிகளின் ஆவணங்களை கொடுக்க மறுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். திங்கட்கிழமைக்குள் நீட் ஆள்மாறாட்டம் வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யவும் உத்தரவு. இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதியது எப்படி என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தமிழகத்தில் மாணவிகள் தாலி அணிந்து வந்தால் அதை கழட்ட சொல்லி சோதனை செய்வது வேதனை அளிப்பதாக நீதிபதிகள் கருத்து. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அழித்தால்தான் இளைஞர்களையும் அப்பாவிகளையும் பாதுகாக்க முடியும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 64.44% வாக்குகள் பதிவு. 276 வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு. விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரி சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட 7 பேரில் 5 பேர் டிஸ்சார்ஜ். 2 மட்டும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தகவல். அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் சாராய பிரச்சினை தீர்ந்துவிடும் என்று செயல்படுவது எந்த பலனும் அளிக்காது. அடிப்படை நிர்வாக சீரமைப்பில் கவனம் செலுத்த திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தல் தோல்வி எதிரொலி. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையால் சிதம்பரம் நடராஜர் கோவில் கனக சபையில் ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 79% கூடுதலாக பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளால் நகரமயமாக்கலில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. 8,911 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை. கொடைக்கானலில் உள்ள பூங்காக்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி. பெரியவர்களுக்கு 30 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும், சிறியவர்களுக்கு 15 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக கட்டணம் உயர்வு. இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கில் நடிகர் கமல், இயக்குநர் சங்கர் தரப்பு ஆஜராக உத்தரவு. வர்ம கலை ஆசான் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனுவில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. 40 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரியா சென்ற இந்திய பிரதமர். வந்தே மாதரம் பாடி உற்சாக வரவேற்பு.
லோகோ பைலட்டுகளுக்கு பயணங்களுக்கு பிறகு ஓய்வு கொடுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். லோகோ பைலட்டுகளின் பணி நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது ஏர் கேரளா சேவை. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தடையில்லா சான்று வழங்கியதை அடுத்து அறிவிப்பு.